வேலை ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் அங்கு அவள் அப்பாவிற்கு தெரிந்த நெருங்கிய நண்பரான டாக்டர் அன்பழகன் இருந்தார். சுரேஷ்க்கு ஒரே பயமாக இருந்தது. டாக்டர் என்ன சொல்வாரோ, இவள் என்ன சொல்வாளோ. ஆனால் ரோஷினிக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டான். ஏய், நான் விஷம் குடித்தது வயிற்று வலியாக இருந்தது, அதுக்கு தான் விஷம் குடித்தேன்னு சொல்லு. கோகுல் அது இதுன்னு சொல்லி குடும்ப மானத்தை எல்லாம் வாங்காத என்று சொன்னான். அந்த டாக்டர் இதற்கு முன் முருகேசனை பார்க்க வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்பொழுது ரோஷினி அவர் குடும்பத்தினுடன் நன்றாக பழகி விருந்தும் சாப்பிட்டு போயிருக்கிறார். இப்படி இருக்க சிஸ்டர் நர்ஸிடம் கூப்பிட்டு, சிஸ்டர், இந்த கேஸை மிகவும் கவனமாக பாருங்கள், எனக்கு தெரிந்த பொண்ணு, உடனே ஐசியூவிற்கு மாற்றுங்கள் என்று சொன்னார். பிறகு ரோஷினிக்கு அவரே முன்னுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ரோஷினியிடம் பேசிக்கொண்டே இருந்தார். ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, இதெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது. முருகேசனுக்கு பிறந்த பொண்ணா நீ? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் செய்யலாமா? அவர் எவ்வளோ நல்லவர், அவர் பண்புள்ளவர், அவருக்கு போய் பிறந்த பொண்ணு இப்படி செய்யலாமா? இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளணும். அப்போ உடனே சுரேஷ் சொன்னான், இல்லை டாக்டர், அவளுக்கு ரொம்ப வயிற்று வலி என்று சொன்னான். அதற்கு டாக்டர் ரோஷினி தம்பி சுரேஷை பார்த்து, எனக்கு எல்லாமே தெரியும், நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கிற, என்ன தான் இருந்தாலும் முருகேசன் பசங்க வெரி ஸ்மார்ட், சிரித்து கொண்டே சொன்னார். டாக்டருக்கு ரோஷினியை மிகவும் பிடித்திருந்ததால் மிக அக்கறையாக இரவும் பகலுமாக தீவிர சிகிச்சை செய்து சற்று நார்மல் நிலைக்கு கொண்டு வந்தார். டாக்டர் அன்பழகன் ரோஷினியின் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர். ஆதலால் அவர் ரோஷினியை ஸ்பெஷலாகவே கவனித்து கொண்டார். 2 டாக்டர்களை வர வைத்து இரவு முழுதும் அவளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை நன்றாக கவனித்து கொண்டார். இதனால் அவர் நார்மல் நிலைக்கு வர காரணமாய் இருந்தது. ரோஷினியின் அப்பா முருகேசன் மதுரைக்கு போய்விட்டு வீட்டிற்கு வந்தார். இரவு 11 மணி அளவில் வீட்டிற்கு வந்தார். வீட்டில் நுழைந்தவர் அங்கு சுரேஷ் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு பதறி போனார். என்னடா சுரேஷ் அழுற, என்னடா ஆச்சு? யாருக்கிட்ட என்னடா ஆச்சு? இல்லை, உன்னை யாருன்னா அடிச்சிட்டாங்க மேடம். இல்லைப்பா, என்னை யாரும் அடிக்கலப்பா, ரோஷினி விஷம் குடிச்சிட்டாப்பா என்று பதற்றத்துடன் சொல்ல முருகேசனுக்கு தூக்கி வாரி போட்டது. ரோஷினியின் அப்பா முருகேசனுக்கு அவள் விஷம் குடித்த விஷயம் தெரிந்ததுமே என்றுமே எதற்குமே அழாத அவருடைய கர்ச்சீப் முழுவதும் அவர் கண்ணீரை நனைந்து விட்டது. டேய், என்னடா சொல்கிற? எங்கடா இருக்கா அவன்? இப்போ எந்த ரூமில் போய் பார்த்தா இல்லை, எங்கடா அவன்? என்ன அப்பா, நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டு, என்கிட்ட 100 ரூபா இருந்ததுப்பா, ஆட்டோ பிடிச்சி கொண்டு போய் விட்டுட்ருக்கேன்ப்பா. எந்த ஹாஸ்பிட்டல்? நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, அங்கே உங்கள் ஃப்ரெண்டு அன்பழகன் டாக்டர் இருந்தார்ப்பா. அப்படியா? அந்த ஹாஸ்பிட்டலா? சரி இரு, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். உங்கள் அம்மா எப்படி வருவாளோ தெரியலையே, அவ்வளோ தூரத்துலேருந்து வரணுமே. சரின்ட்டு அவருடைய மனைவி ஷீலாவுக்கு ஃபோன் பண்ணார். 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு பறக்க ஓடி போய் பார்த்து ஒரே அழ. 2 பேரும், ஏம்மா ரோஷினி, உன் அப்பாவும் நானும் ஒரு வார்த்தை கூட கோபப்படாமல் உன் மீது உயிரையே வைத்திருக்கும் எங்கள் செல்ல பொண்ணு இப்படி பண்ணலாமா? உன் அம்மாவை பாரு எப்படி அழுகிறேன், அப்பாவை பாரு எப்படி அழுகிறார் என்று சொல்லி அவள் அம்மா ஷீலாவும் அழுதாள். அப்பா அவளை வார்டில் வந்து பார்த்துவிட்டு அவள் அம்மாவை அங்கே இருக்க சொல்லிவிட்டு நான் போய் என் நண்பனை பார்த்துட்டு வரேன் என்று சொன்னார். அப்பொழுது டாக்டர் அன்பழகனிடம் வந்து உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது டாக்டர் அன்பழகன், ஏன் முருகேசனுடைய பொண்ணு இதை மேலாம் பண்ணியிருக்கா? என்ன ஆச்சு? அவர் ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. ஆமாங்க, அவர் ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனால் எதுக்காக இப்படி பண்ண எனக்கு தெரியல. அவள் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ அவளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவள் ஒரு பையனை விரும்புகிறான், ஆனால் அவன் தான் முதல்ல இவளை இந்த வழிக்கு கொண்டு வந்திருக்கான். சரி, 2 பேர் விரும்புகிறாங்கன்ட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் பேசுனதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, திடீர்னு ஒரு நிபந்தனை போட்டுட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுங்க, அப்போ உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. சரி, அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்கலாம் கம்ப்யூட்டர்லான்ட்டு நான் ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். அவன் 2 நாள் வந்துட்டு வரவே இல்லை. இது கூட ரோஷினிக்கு நான் சொல்லவே இல்லை. சொன்னால் மன உடஞ்சிடுவான்ட்டு எதுவுமே சொல்லாத மாதிரிச்சு என்னோடய தம்பி வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சேன். அங்கே தம்பி போனால் தம்பி மாமா பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு இவள் அழுது ஒரு லெட்ரு போட்டால் அவளை கொண்டு இப்போ தான் எங்கள் வீட்டில் விட்டேன். இவள் சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன். அவளுக்கு என்ன ஆச்சுன்னே என்று எனக்கு தெரியல. இது அவளுக்கு தான் தெரியும் என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் நான் கேட்கணும். இப்போ அவள் மன உளைச்சல் இருக்கிறதுனால எதுவுமே கேட்கல என்று அவர் சொன்னார். அதுக்கு அன்பழகன் சொன்னார், சரி இனிமேட்டு அவள் எதுவுமே செய்ய மாட்டான், நான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட,
அங்கிள் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், இனிமேட்டு நான் கரெக்டாக இருப்பேன் என்று சொல்லியிருக்காள். ஆனால் நீ கவலைப்படாத, உன் பொண்ணு வந்து உன்னை விட்டு போகவே மாட்டாள், இது ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் என்று நல்லா தெரியுது, கடவுள் உங்கள் பக்கம் இருக்காரு, நீ கவலைப்படாத, நீ ரொம்ப நல்லவன், நல்ல சந்தோஷமாக இருந்து சொல்லி அவருக்கு ஆறுதல் சொன்னார். மறுநாள் காலையில் ஒரு டாக்டர் வந்து ரோஷினியிடம் விசாரித்தார். எப்படி இருக்க ரோஷினி, இப்போ உனக்கு ட்ரிப்ஸ் வேணாம், இன்னைக்கு சரியாயிட்ட, நீ இப்போது நார்மலுக்கு வந்திருக்க, நல்லா சாப்பிடு, நல்லா சந்தோஷமாக இரு, சரியா என்று சொல்ல ரோஷினி சற்று சிரித்து கொண்டே தேங்க்யூ டாக்டர் என்று சொன்னார். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நேற்று நான் உன்னை பார்த்தேன், நீ அவ்வளோ சுயநினைவு இல்லாமல் இருந்த. ஆமாம் டாக்டர், எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். என்ன பயம், இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம வாழறதுக்கு தான் பிறந்தோம், சாகிறதுக்கு இல்லை, சரியா? சரிங்க டாக்டர், இனிமேல் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் டாக்டர், இனிமேல் என்னோடய அம்மா அப்பாவுக்கு விரோதமாக செய்ய மாட்டேன் டாக்டர், நான் வெரி குட் என்று சொல்லி சிரித்தார்கள் இருவரும்.